பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். உத்தம மனஸ்தாப சபம். என் ஆண்டவரே, அளவில்லாத நேசத்துக்கு பாத்திரமாயிருக்கின்றேன். அடியேன் தேவருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தபடியினாலே முழுமருன்னே துக்கப்படுகின்றேன். இனிமேல் சுவாமி தேவருடைய உதவியினாலே நான் ஒருபோதும் பாவம் செய்யேன் என்றும் பாவங்களுக்கு அடுத்த உதவி மாத்திரமெல்லாம் விட்டு விடுவேன் என்றும் கெட்டியான மனதுக்குனே விதைக்கிறேன் பண்ணுகின்றேன். எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாடைந்த மட்டில்லாத பெறுபேறுகளை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுப்பிரென்று முழுமனுன்னே நம்பியிருக்கின்றேன். என் பாவங்களை பொறு சுவாமி, என் பாவங்களை பொறு சுவாமி, நான் செய்த பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும் சுவாமி. ஆமேன். நம்பிக்கை எனும் அத்திவாரத்தில் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கின்றது. பெரியவளை பின்னல் போல ஒவ்வொருவருக்கு இடையேயும் மெல்லிய நூலிலை போன்ற நம்பிக்கை இளையோடிக் கொண்டிருக்கின்றது. நாம் வாழுகின்ற இந்த சூழல் நாம் இறைவனில் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு சவாலாக அமைகின்றது. இப்படியான சூழலில் வாழுகின்ற எமக்கு தவக்காலம் என்பது ஒரு முக்கியமான காலமாக அமைகின்றது. இன்று நம்பிக்கை இழந்து இருக்கின்ற எங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு புத்தெழுச்சியும் தருவது தேவையாக இருக்கின்றது. அன்று பாவத்தில் விழுந்த மக்கள் இறைவனின் ஆசீருக்காகவும் விடுதலைக்காகவும் ஏங்கி தவித்து நின்றார்கள். அப்பொழுதுதான் சிலுவை மரம் என்னும் ஒளியை காட்டியது. ஒளியாக இவ்வுலகில் அவதரித்த இயேசு சிலுவை மரத்தில் தொங்கி நம்பிக்கை எனும் ஒளியை எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த நம்பிக்கை எனும் ஒளியை உற்று நோக்கியவர்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த சிலுவையை நம்பியவர்கள் இயேசுவின் சீடர்கள் ஆவார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எங்களுக்கும் அதே சிலுவை நம்பிக்கையின் சின்னமாகவும் புகலிடமாகவும் ஆகின்றது. நாமும் விசுவசித்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கின்ற போது விடுதலை பெறுகின்றோம். காலை தொடக்கம் இரவு வரை நடைபெறும் நிகழ்வுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைகின்றது. தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். எனவே நாமும் நம்பிக்கை கொண்டவர்களாக இயேசுவின் பங்காளிகளாக மாற தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதிலென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசு சிலுவை மரணத்துக்கு தீர்வையிடப்படுகின்றார். ஒரு மனிதன் தன் வாழ்வில் பல தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்கின்றான்.
கால ஓட்டத்தில் தீர்மானங்களும் முடிவுகளும் தனி மனித தீர்ப்புகளாக மாறுகின்றன. அன்று இயேசுவை பிலாத்துவும் யூதமத தலைவர்களும் கூச்சலிட்ட கலகக்காரர்களும் மரணத்துக்கு தீர்ப்பிடுகிறாம். இது முடிந்த கதை. இன்று இயேசுவை நாம் தீர்ப்பிடுகின்றோம். இது தொடரும் கதை. ஆம், இன்று எம் வாழ்வில் நாம் எடுக்கும் சுய முடிவுகள் திருப்தியற்றதாக, பிழையாக, தோல்வியாக, தண்டனையாக மாறும்போது கடவுளை தீர்ப்பிடுகின்றோம். எனக்கு மட்டுமே இந்த நிலை, கடவுள் என்னை மட்டுமே சோதிக்கின்றார், கடவுளுக்கு மனச்சாட்சி இல்லையா என்று கேள்விகள் எம் எண்ணங்களில் தோன்றி வார்த்தைகளாக உருவெடுக்கின்றன. உம் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்திருப்பாயாக என்ற இயேசுவின் ஆதங்கம் எம் நாளாந்த வாழ்வில் மறைய வேண்டும். என்னை படைத்த கடவுள் என்னை அழிக்க சோதிக்க நினைப்பாரோ என்ற கேள்வி எம்மில் எழ வேண்டும். செபம். அன்பு இயேசுவே, என் வாழ்வில் நடக்கும் பல விடயங்களில் பிறரை குற்றம் சாட்டாமல் நானே காரணம் என்ற நிலை என்னில் மலர அருள் தாரும். பிறர் குற்றங்களை கண்டு தீர்ப்பிடாமல் வாழ தயபுரியும். உம்மை நான் சோதித்த தருணங்களுக்கும் மனநொந்து மன்னிப்பு கேட்கின்றேன். என் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். புண்பட கசையால் துடித்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். புண்பட கசையால் துடித்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய அத்தியஸ்த சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மனித பாவம் மனுமகன் தோளில். சிலுவை என்பது ஒருவரை சமூகத்தின் மத்தியில் எல்லார் முன்னும் அவமானப்படுத்தி அவரை அறைந்து கொலை செய்ய பயன்படுத்தும் கருவி. இப்படிப்பட்ட அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை இயேசுவின் தோள்களில் சுமத்தியதற்கு காரணம் இயேசுவின் தன்னலமற்ற முன்மாதிரிகையான வாழ்வும் சவால்விடக்கூடிய போதனைகளும் தான். இயேசுவின் பிறர் நலம் கொண்ட வாழ்வும் அவரது போதனைகளும் தான் அவருக்கு சிலுவை சுமையை கொடுத்ததோடு மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அவர்களுடைய கலப்படமான வாழ்க்கைக்கும் சவாலாக இருந்தன. அதேபோல் இன்று எம்முடைய வாழ்வு சமுதாயத்தில் முன்மாதிரிகையாக இருக்கும் பட்சத்தில் நம்மேல் அவதூறுகள் சுமத்தப்படலாம். நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கும் போது அதிகார வர்க்கத்தினால் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். இவ்வாறான சவால்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களில் மனமுடைந்து நாம் முன்னெடுத்த முயற்சிகளை கைவிட்டுவிடக்கூடாது. நம்மில் சுமத்தப்படும் அவதூறுகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பயந்து நல்லவற்றை சொல்லவும் செய்யவும் பின்வாங்கிவிடக்கூடாது. எவ்வாறு இயேசு அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை அன்பின் அடையாளமாக மாற்றி அமைத்தாரோ அவ்வாறு நமக்கு மீட்பை பெற்று தந்த சிலுவையில்
நம்பிக்கை வைத்து எமக்கு வரும் சவால்களை வெற்றி கொண்டு முன்மாதிரிகையாக வாழவும் நீதிக்கும் நேர்மைக்கும் சான்று பகிரவும் முயற்சி செய்வோம். சபம். அன்பான இயேசுவே, சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் உம்மை போல முன்மாதிரிகையாக வாழவும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கவும் வரம் தாரும். ஆமென். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனே. ஆமென். எல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அஜிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீடு ரட்சித்தீரே சுவாமி. ஜேசு பாரம் தாங்காமல் சிலுவையோடு முதன்முறை விழுகின்றார். சிலுவையின் பாதையில் முதல் சறுக்கல். ஜேசு முதல் முறையாக நிலத்தில் விழுகின்றார். மனிதன் மீது கொண்ட அன்பால் இறை மனித உறவை தூய்மையாக்க அவர் மண்ணில் விழுந்து போராட வேண்டியிருந்தது. பயணத்தில் தடைகள் தவிர்க்க முடியாதவை. தடைகளை தாண்டி பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள்தான் அடைய வேண்டிய இடத்தை அடைகின்றார்கள். வாழ்க்கை பயணத்தில் விழுவது என்பது தோல்வி அல்ல, விழுந்து கிடப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்று பெருமை அல்ல, மாறாக அவன் விழுந்தால் போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, ஆனால் தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. ஜேசு தளர்ந்து விழுந்தார், ஆனால் தடுமாறவில்லை. அவருடைய இலக்கில் அவர் தெளிவாக இருந்தார். துன்பங்கள் எம்மை புடமிடும் போது நாமும் தளர்ந்து போகலாம், ஆனால் தடுமாறாமல் எம் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். சபம். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்ன ஜேசுவே, எமது வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் சோர்ந்து போகின்றோம். விழுகின்ற போதெல்லாம் நாம் எழ முடியாமல் தவிக்கின்றோம். நாம் எழுந்து நடக்க உதவி செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனே. ஆமென். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே,
மன்னவனே என் பிள்ளையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர் சுவாமி. அன்பின் அன்பு பார்வை. காயப்பட்ட தனது மகனின் கோர முகத்தை பார்த்து மௌனமாக அழுகின்றாள் மரியாள். தனக்கென கிடைத்த புதையலை யார்தான் விட்டு கொடுப்பார்? ஆனால் தாய்மரி தன் சேயை பிறருக்கென பலியனுப்பி வைக்கின்றார். தாய்மரி சொல் கேட்டு ஜேசு வளர்ந்து பலரின் உள்ளங்களை அறிந்தார். இன்று பிள்ளைகளின் உள்ளங்களை அறிவதென்பது தாய்க்கு கடினமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. இதற்கு சமுதாயமும் பலிகோலி நிற்கின்றது. பிள்ளைகளின் எதிர்காலம் நினைந்து கவலை கொள்ளும் பெற்றோர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். தாய் தகப்பனின் உள்ளம் அறியாமல் கவலைகள் இன்றிதான் தோன்றித்தனமாக ஊதாரியாக செயல்படும் நிலைக்கு பிள்ளைகள் பலர் காணப்படுகின்றார்கள். நானும் நீங்களும் இவர்களில் ஒருவராக என சற்று சிந்திப்போம். செபம். தாயின் வதனம் கண்டு புத்துயிர் பெற்ற ஜேசுவே, நாங்களும் எங்களின் பெற்றோரின் கண்ணீரை துடைக்கவும், பெற்றோராகிய நாங்களும் பிள்ளைகளில் கூடி அக்கறை செலுத்தவும் அருள் புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிள்ளையெல்லாம் பொறுத்தருள்வாய். துன்ப சிலுவை சுமந்தவனே, என் பிள்ளையெல்லாம் பொறுத்தருள்வாய். துன்ப சிலுவை சுமந்தவனே, என் பிள்ளையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கடவுளுக்கு கரம் கொடுக்கும் மனிதன். வலுவிழந்த உடலுடன் பாரமான சிலுவையை சுமந்தவராக இயேசு தனது கல்வாரி நோக்கிய பயணத்தின் போது சீமோன் தன் உதவிக்கரம் நீட்டுகின்றார். சீமோன் அங்கு சூழ்ந்திருந்த படை வீரர்களின் கட்டாயத்தின் நிமித்தம் இயேசுவிற்கு உதவ முன்வருகின்றார். இரக்கத்தின் முழு வடிவமான இயேசுவிற்கு உதவ யாரும் முன்வரவில்லையா? அன்பை வாழ்வாக கொண்ட கரங்களுக்கு கை கொடுக்க யாரும் அங்கு விரும்பவில்லையா? ஆம், இதுதான் இன்றைய சமூகத்தின் நிலையும். உண்மை மறுக்கப்படுகின்றது, நீதி மிதிக்கப்படுகின்றது, அன்பு அனாதையாகின்றது. ஆயினும் உண்மைக்கு குரல் கொடுக்கும் ஒவ்வொருவரும் இறைவனின் பிள்ளை. நீதியின் நிமித்தம் துன்புறும் ஒவ்வொருவரும் இறைவனின் அன்பு சீடர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இவ்வாறு துன்புறுவோருக்கு உதவ முன்வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவின் சுமைக்கு தோள் சேர்க்கும் உன்னத கருவிகளாக மாறுகின்றனர். இன்று எம்மில் எத்தனை பேர் எம்முடைய அயலவருக்கு விருப்பத்தோடு உதவ முன் வருகின்றோம்?
இன்றும் கூட எம்மில் பலர் இயேசுவைப் போல மிக பாரமான வாழ்க்கை சிலுவையினை தம் தோள்களில் சுமந்து கற்கள் முட்கள் நிறைந்த பாதையில் பயணிப்பதை எம் கண்களால் காண்கின்றோம். இவர்களுக்கு நாம் உதவும் பட்சத்தில் இறை இயேசுவின் மீட்பு பயணத்தில் நாமும் பங்கு பற்றுகின்றோம். எனவே இயேசு சுமக்கும் இந்த சிலுவை ஓர் அன்பின் அடையாளம். அன்பை விதைத்தால் அன்பையும், வெறுப்பை விதைத்தால் வெறுப்பையும் அறுவடை செய்வோம். ஆகவே நாமும் பிறரை அன்பு செய்யவும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உண்மையின் ஒளியில் வாழ கற்றுக்கொள்வோமாக. செபம். அன்பான தந்தையே இறைவா, துன்பம் ஒரு தடையல்ல, மாறாக பயணத்தின் ஒரு படியெனவும், வழியின் வேதனை ஒரு பொருள் அல்ல, மாறாக எம் வழியில் வரும் ஒரு பாடம். எனவே நாங்களும் உன் வழியில் சென்று எம்முடைய துன்பங்கள் சுமைகள் சுகமாக மாறவும் விருப்பத்தோடு அயலவர்களை ஏற்று உதவி செய்ய வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். தன்னுயிர் தியாகம் புரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். தன்னுயிர் தியாகம் புரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதை ஏனென்றால் அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மனித நேயத்தின் முகம் தேடும் வீரப்பெண். இயேசு சிலுவை சுமந்து சென்ற வேளை பல சந்திப்புகள், பல உதவிகள் பணித மனிதர்கள் மூலம் நடந்தேறின. இங்கு வீரமங்கை வெரோனிகா இரத்தக்கரையை படிந்த இயேசுவின் முகத்தை துடைக்க அச்சம் மறந்து படை வீரர்களை தாண்டி வருகிறாள். பூவாக நினைக்கப்பட வேண்டிய பெண் பெண் புரட்சி பெண்ணாக மாறுகிறாள். பெண்களை மட்டம் தட்டி பார்க்கும் ஆண்கள் வர்க்கத்தின் நடுவே பல நங்கைகளை புரட்சிகளாக வரலாறும் படைத்தது என்பதே உண்மை. நாம் பிறந்தது ஒரு பெண்ணால், நாம் வளர்க்கப்பட்டதும் ஒரு பெண்ணால், நாம் காதல் கொள்வதும் திருமணம் செய்வதும் ஒரு பெண்ணை. இவ்வாறு பிறந்தது முதல் இறுதி வரை நம்மோடு கூட பயணிக்கும் உறவு பெண். இன்று நம்மில் எத்தனை பேர் அம்மாக்களை அவர்களுடைய உரிய இடத்தில் வைத்திருக்கின்றோம்? காதல் கொண்ட கரம் பிடித்த பெண்களை எத்தனை கணவர்மார்கள் மனைவிக்கு உரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றோம்? இன்று ஆலய நிர்வாகத்தில் பங்கு சபையில் எத்தனை பெண்கள் உள்ளன? துவைப்பதற்கும் ஆலயங்களை சுத்தம் செய்வதற்கும் கூட்டுவதற்கும் தான் பெண்கள் தேவையா? கல்லான மனங்களை திறப்போம். பெண்களுக்கு உயிர் உண்டு, உணர்வு உண்டு, வாழ்வு உண்டு என்பதை நினைப்போம். சபம். அன்பு இயேசுவே, நீர் வயது நிரம்பிய இளைஞனாக இருந்தபோது அன்னையை மதித்து வாழ்ந்தீர், உதவி செய்தீர். நாமும் அன்னையை, மனைவியை, சகோதரிகளுடன் உரிய மரியாதையும் அன்பு கொண்டு கவர
வாழவரம் தாருமாமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. புழுதியில் கரைபடிந்த முகம். தன்னை அன்பு செய்தவர்களுக்காக மட்டுமல்லாது தன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்காகவும் அவரை யாரென்று இறுதி வரை அறிந்திராதவர்களுக்காகவும் இறைமகன் இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகின்றார். இப்படியொரு தியாகச் செயலை செய்ய எம்மில் யாருக்கு தைரியம் உண்டு? இன்று நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய வேலையும் என்று வாழ பழகி அதை போல மற்றவர்களும் வாழ பழக்கியும் விடுகின்றோம். மேலும் இன்று நான் என்னை அன்பு செய்பவர்களை மட்டும்தான் அன்பு செய்வேன், என்னோடு கதைப்பவரோடு மட்டும்தான் கதைப்பேன், என்னை மதிப்பவர்களை மட்டும்தான் மதிப்பேன் என்று வாழ்ந்து கொண்டு ஆலயத்திற்கு தவறாமலும் வந்து திருவழிபாடுகளில் பயபக்தியுடன் பங்கு பெறுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, எமக்காக விழுந்து கிடக்கும் இயேசு எம்மிடம் எதிர்பார்ப்பது இதுவல்ல. மாறாக நாம் எம்மை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்வது போல மற்றவர்களையும் எவ்வித பாகுபாடுமின்றி அன்பு செய்யவும் ஒற்றுமையுடன் வாழவும் அழைக்கப்படுகின்றோம். எம்மை போல் மற்றவர்களை அன்பு செய்வதன் மூலம்தான் நாம் இயேசுவின் அன்பிற்குரிய பிள்ளைகளாக மாற முடியும். ஆகவே இயேசுவின் தியாகத்தின் ஊடாக பெற்ற இந்த வாழ்வின் தன்னலம் துறந்து பிறநலம் அக்கறை கொண்டு வாழ முயற்சி செய்வோம். செபம். அன்பான இயேசுவே, என்னுடைய சுயநல போக்கை நகர்த்தெறிந்து உம்மை போல பிறநலத்தில் அக்கறை கொண்டு மற்றவர்களை முழு மனதுடன் அன்பு செய்ய அருள் தாருமாமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். எல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். புண்பட கசையால் துடித்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். புண்பட கசையால் துடித்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய்.
8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஆறுதல் பெறும் எருசலேம் பெண்கள். இளகிய மனமுடைய பெண்கள் தங்கள் கண்ணீரை இயேசுவுக்கு காணிக்கையாக்குகிறார்கள். படைத்தவருக்கே இந்த பரிதாப நிலையா என்று எண்ணி அந்த பாமர பெண்ணின் இதயம் பதைபதைக்கின்றது. எமது அழுகையும் கண்ணீரும் இதயத்தை இலகுவாக்கும், வேதனையை தணிக்கும். அதற்காக வாழ்வு முழுவதும் கண்ணீரும் கவலையுமாக வாழ்ந்தால் யாருக்கு என்ன பயன்? கண்ணீர்தான் இயலாமையின் ஓர் வெளிப்பாடு. அது பெண்ணின் கடைசி ஆயுதம். இதை அறிந்துதான் இயேசு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இன்றும் அது தொடர் கதைதான். அன்பர்களே, பெண் விடுதலைக்கு எதிராக வரும் நிலையை நினைத்து அழுங்குவோம். பெண்ணடிமையை நியாயப்படுத்தும் பெண்களை நினைத்து அழுவோம். வயோதிப காலத்தில் பெரியோர்களை வாட்டி வதிக்கும் பிள்ளைகளை நினைத்து அழுவோம். செபம். தனது துயரத்திலும் பிற துயர் மேல் அக்கறை காண்பித்து தேற்றிய இயேசுவே, எமது சமூகத்திலே நன்னலத்தை விட்டு பிறநலம் என கொண்டு மற்றவர்களுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் உண்மையின் பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. அன்பிற்கு சிலுவையும் ஒரு பாரம் அல்ல. உன்னத கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து எம் பாவச் சுமைகளை பாரமாக அவரின் தோள்களை பதம் பார்க்க கால் இடற மண்ணை 3ஆம் முறை முத்தமிடுகிறார். உலகத்தையே தாங்க வந்த பாமரன் இயேசுவிற்கு இது ஒரு பாரமா? சாத்தானின் பல சோதனைகளை விரட்டியடித்த மீட்பருக்கு இது ஓர் உடற்சுமை அல்ல. மாறாக எம் பாவங்களும் வன் செயல்களும் அவரின் தோள்களின் மேல் சுமையாக அழுத்துகின்றது. சில நல் உள்ள மார்பில் அடித்து அழுது நிற்கவும், வேறு சிலர் பழி தூற்றவும், காவலர்களின் கசையடிகளும் வன் சொற்களும் அவரின் உள்ளத்தை பதம் பார்க்கின்றன. எமது வாழ்விலும் நாம் பல இன்னல்கள் இடர்களை சந்தித்துள்ளோம். கொரோனா கொள்ளை நோயின் தாக்கங்களும், வெள்ளப்பெருக்குகளும், பொருட்களின் விலையேற்றமும், குடும்பங்களில் பட்டினியும் பஞ்சமும், இதனால் ஏற்படும் பிரச்சனைகளும் தொடர்ந்து எம்மை வாழ விடாமல் பாரமாக எம் வாழ்வை அழுத்தி நிற்கின்றன. எம் வாழ்வில் வரும் சவால்களை தகர்த்தெறிந்து இயேசுவை பின்தொடர்ந்து நடப்போம். செபம். வீழ்ந்தும் வீறு கொண்டெழுந்து தந்தையின் சித்தத்தை நிறைவு செய்த இயேசுவே, பல காயங்களால் விழுந்து கிடக்கும் எம்மை கண்கொண்டு பாருமையா. மனதில் திடம் கொண்டு
உம்மில் நம்பிக்கை கொண்டு நாங்களும் உடலுள்ள ரீதியாக எழுந்து வெற்றி கண்டிட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. தன்மானம் இழக்கும் இளைஞன் இயேசு, ஒரு இனத்தின் தேசியம் நிலைநாட்டப்பட வேண்டும் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அவர்களுடைய மண், அங்கு வாழ்கின்ற மக்கள் மற்றும் அவர்களுடைய மாண்பும் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு உலக மக்களின் விடுதலைக்காக வந்த இயேசுவின் ஆடைகள் அம்மக்களாலேயே களையப்பட்டு அவர் மாண்பிழந்து மானமிழந்து நிற்கதியாக நிற்கின்றார். இயேசுவின் சிலுவை பயணம் நிலை எமக்கு விட்டுச் செல்லும் செய்தி என்ன? அன்று வாழ்ந்த ஜூதர்களும் உரோமையர்களும் மாத்திரம் இயேசுவின் இந்நிலைக்கு காரணமா? இல்லை, நானும் தான். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று இயேசு கூறிய அன்பின் படிப்பினையை மறந்து மற்றவர்களுக்கு கலகம் ஏற்படுத்தி மற்றவரின் உழைப்பையும் அறிவையும் சுரண்டி விட்டு கொடுக்காத மனப்பான்மை, மற்றவரை மதியாத தன்மை போன்றவற்றால் நானும் நிர்வாணமாகி மாண்பிழந்து நிற்கின்றேன். சபம். அன்பின் இயேசுவே, உண்மையானவை எவையோ, சமூகத்தில் கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, நட்பண்புகள் உடையவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்தி மாண்புடன் வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய்.
11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. புதுவடிவம் பெறும் சிலுவை மரம். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. நேற்று வரை வண்டியில் நுகம் சுமந்த காளை இன்று ஊரவர் உற்று நோக்க இறைச்சிக்காக தொங்கவிடப்படுகின்றது. இது ஒரு கசாப்பு கடை. அண்ணனின் தன் கடை பற்றிய கூற்று. ஆம், எம் சமூகத்தின் விதி அது. மாடாக இருந்தால் என்ன, மனிதனாக இருந்தால் என்ன, மிருகத்தின் பார்வையில் இரண்டுமே இறைதான். அவை பசியாறு முன் யோசிப்பது இல்லை, பசியார பின் கவலை கொள்வதும் இல்லை. ஆனால் மனித மிருகங்கள் வேறு ரகம். அவர்களின் பசி வேறு. சிறுக சிறுக சிதைப்பதே அவர்கள் பாணி. இங்கு கொலைகள் பல வகை. அதை செய்ய காரணமும் தேவையில்லை, ஏனெனில் அது அவர்கள் பொழுதுபோக்கு. அனைத்தும் சட்டபூர்வமாகவே நடைபெறுகின்றன. எங்கு பணம் உள்ளதோ அங்குதான் சட்டத்திற்கு இடம். எப்போது பணம் பாய் நிறைய பறந்து கிடக்கின்றதோ அப்போதே மனிதன் மிருகமாக மாறுகின்றான். பேராசை தலைவிரித்தாடுகின்றது. விளைவு பல உயிர்கள் பலியிடப்படுகின்றன. நீதிமான்கள் குற்றவாளிகளாக முத்திரை குத்தப்படுகின்றார்கள். சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டியவர்கள் அநீதியின் பக்கம் விலை போகின்றார்கள். இவ்வுலகில் மிகப்பெரிய குற்றம் அல்லது கொடுமை என்னவென்றால், உரிமைகள் மறக்கப்பட்டு அநீதி இழக்கப்படும் போது வாயிருந்தும் பேச முடியாது. கொத்தடிமையாக மௌனமாய் வாழ்வதே ஆகும். இவை அனைத்தின் பிம்பமே தற்போது நடந்து வருகின்றது. ஜேசுதான் சுமந்து வந்த மரத்தோடு மேலும் இறுக்கமாக பிணைக்கப்படுகின்றார். இந்நிலையில் ஜேசு சிலுவை சுமக்கவில்லை. சிலுவை மரம் தான் அவரை சுமந்து நிற்கப் போகின்றது. அன்பர்களே, எமது கையிலோ காலிலோ சிறிது காயம் வந்துவிட்டால் நாம் துடியாய் துடிப்போம். ஆனால் இங்கே 3 நீண்ட ஆணிகள் எலும்பை ஊடறுத்து சென்று சிலுவை மரத்தை துளைத்து விடுகின்றன. அந்த வலியை, வேதனையை அதை அனுபவித்தவரை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே சகோதரமே, எம்முடைய வாழ்நாளில் நாங்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போமாகும். நீதியின் பொருட்டு துன்புறுவோரின் பக்கம் அரணாய் நிற்போராகவும் மாறுவோம். பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர் உறவினருக்கு ஆறுதலாய் இருப்பதோடு இந்த நிலையில் அவர்களுக்கு நீதியும் விடுதலையும் கிடைக்க மன்றாடுவோம். செபம். அன்பின் ஜேசுவே, எம்மயலவர் துன்புறும் போது பாரகுமாயிருந்த சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம். இனிமேலும் நாங்கள் எங்கள் வாழ்வில் துன்புறும் மனிதர்களுக்கு உற்ற துணையாயிருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். துன்பச் சிலுவை
எல்லாம் பொறுத்தருள்வாய். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இறப்புக்கு புதுப்பிறப்பு வழியாகின்றது. நாம் பிறருக்காக வாழும் வாழ்விலே நமது வாழ்க்கை நிறைவடைகிறது. உலகில் தோன்றிய பல சமயங்களில் கிறிஸ்தவ சமயம் இன்னும் நிலைத்து நிற்கிறதென்றால் அது நாம் செய்யும் பிறர் நல பணிகளில்தான் என்றால் மிகையாகாது. மனித உருவெடுத்தல் மூலம் உலக மக்கள் அனைவரையும் தன்பால் ஈர்த்து சிலுவையை உயிரை கையளித்தல் மூலம் உலக மக்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடுணையாக வேறு எந்த மனிதரின் அன்பையும் நிலைநிறுத்த முடியாது. தனது நண்பனுக்காக அயலவனுக்காக உயிரை விடும் அளவுக்கு அனைவரிடமும் நிறைவான அன்பு இல்லை. நாம் அனைத்து செயற்பாடுகளிலுமே நமக்கென சிறு பலனை ஒதுக்கி வைத்து கொண்டுதான் பிறநல பணிகளில் ஈடுபடுகின்றோம். அதனால்தான் நாம் எமது வாழ்வில் நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போகின்றது. நிறைவான அமைதி, சந்தோஷம் என்பது பெறுவதில் அல்ல, மாறாக கொடுப்பதில்தான் இருக்கிறது. நாமும் நிறைவான சந்தோஷத்தை, அமைதியை அடைய இந்நிலையில் விசேட விதமாக தியானிப்போம். என்னுடைய முயற்சியால் ஒரு மனிதன் சந்தோஷமாக நிறைவாக வாழ்கின்றான் என்றால் அதைவிட மிகுந்த சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லை. புனித அன்னை தெரேசா கூறுவதைப் போல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முயலுவோம். செபம். அன்பின் ஆண்டவரே, உமது உயிரை விட அயலானை நேசித்த அதே மனப்பக்குவத்தை எனக்கு தந்தருளும். என்னுடைய சொந்த சந்தோஷத்தை விட எனது அயலவரின் மகிழ்ச்சியில் நிறைவை காண அருள் புரியும். என்னை விட எனது அயலவனை அன்பு செய்யும் வரம் தாரும். ஆமீன். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரன் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் தேவ தாயாருடைய வியாகுலத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். தன்னுயிர் தியாகம் புரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். தன்னுயிர் தியாகம் புரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மரியின் மடியில் உயிர் பிரிந்த இயேசுவின் உடல். அன்னை மரியின் மடியில் உயிரற்ற மகனின் உடல் வளர்த்தப்படுகின்றது.
அவருக்கு உரிமையானது அவரது கரங்களில் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒரு தாய்க்கு தனது மகன் எப்பொழுதுமே குழந்தைதான் என்ற நிலையில் அன்னை மரியாள் தனது மடியில் ஒரு குழந்தை திருமகனின் திருவுடலை தாங்குகின்றார். ஒரு நிமிடம் பெத்லகேம் மீண்டும் திரும்பி வந்தது போல அன்னை மரியாள் உணர்ந்திருக்க வேண்டும். மீண்டும் குழந்தையாக அன்னை மரியின் மடியில் இயேசு உறங்குகிறார். ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. தந்தையிடம் இருந்து வந்த தூய்மையின் வெண்ணிறம் நமது பாவங்களுக்காக சிந்திய இரத்தத்தால் செந்நிறமாக மாறியிருக்கிறது. மகனின் சுண்டு விரலில் குண்டுமணி அளவர்த்தத்தை பார்த்தாலே பதறுவது தாயுள்ளம். தனது மகனை இரத்த வெள்ளத்தில் உயிரற்றவராக தம்மடியில் தாங்கிய மரியின் வேதனையின் ஆழத்தினை விவரிக்கவே இயலாது. இறைவன் மனிதரை தம் குழந்தைகளாக கரத்தில் ஏந்த மரியாள் இறைவனை தமது குழந்தையாக கரத்தில் ஏந்தினார். நாம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ தனது மகனை கையளித்தார் மரியா. வாழ்வு முழுவதும் வியாகுலங்களையே அனுபவித்த தாயின் உச்சக்கட்ட வியாகுலம் இது. வாழ்வு முழுவதும் தியாகங்கள் புரிந்த தாயின் உயரிய தியாகம் இது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் எனும் சிமியோனின் இறைவாக்கு இங்கு நிறைவேறுகிறது. இன்றும் கடவுள் மறந்த மனங்கள், பாவத்திற்கு பழகிய உள்ளங்கள் தியாகத்தாய் மரியாவின் மாசற்ற இதயத்தை வாளாக ஊடுருவி கூறுடு போர்கின்றன. தனது மகனை ஆபத்தில் விட்டு சென்ற சீடர்களை பெந்தகோஸ்து நாள் வரை செபத்தில் கூட்டிச் சேர்த்து அன்னை மனமாற்றத்திற்காகவும் காத்திருக்கின்றார். ஏனெனில் இயேசுவினுடையது எல்லாம் மரியாளினுடையது அன்றோ. செபம். ஆறுதலளிக்கும் இறைவா, வாழ்வு முழுவதும் பிறருக்காக பரிந்து பேசிய அன்னை மரியாளுக்கு உமது பாவங்களை தந்த பரிசு திருமகனின் சிலுவை மரணம் பிள்ளைகளை இழந்து வறுமையிலும் நோயிலும் வாழும் தாய்மாருக்கு தயவு காட்டும் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். செந்நீர் வியர்வை சொரிந்தவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அத்தியஸ்த சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்லறை செல்லும் கர்த்தர் இயேசு, எங்கே நாம் தேடும் இயேசு? மனிதன் மாண்பை பெற எம்மில் ஒருவராக அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்த இயேசுவிற்கு நடந்தது என்ன? அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் என்று உண்மையை உறக்க உரைத்தவருக்கு, நியாயத்திற்காக போராடியவருக்கு என்ன நடந்தது? ஆம், இந்த கல்லறையிலே விதையொன்று புதைக்கப்படுகின்றது. மடிந்து அழிவதற்கு அல்ல, மாறாக அனைவரின் மீட்புக்காக முளைத்தெழுவதற்கு. முடிந்தது என்று எண்ணிய பலரின் திட்டங்கள் தவிடு பொடியாக்க கல்லறைக்கு உறங்கச் செல்கின்றார் நம் இயேசு. இயேசு இறக்க வேண்டும், 3ஆம் நாள் மீண்டும் உயிருடன் வாழ வேண்டும் என்பது மீட்பு திட்டம். இந்த மீட்பு திட்டத்தில் நாம் அனைவருமே பங்காளர்கள்.
எனவே இங்கு சாவு ஒரு முடிவு அல்ல, மாறாக விண்ணகத்திற்கான நுழைவுச் சீட்டு. இங்கே எவ்வாறு இயேசு தளரா நம்பிக்கையுடன் இந்த பயணத்தை முடித்தாரோ அதே நம்பிக்கை மத்தியிலும் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எத்தனை தற்கொலைகள், அனாவசிய விபத்துக்கள், குடும்ப சீரழிவுகள், விரக்தியான வாழ்க்கை முறைகள் காணப்படுகின்றன. இவற்றிற்கு காரணம், முதலில் நாம் எம்மை நம்புவது இல்லை, அடுத்து எம்மை படைத்த இறைவனை நம்புவது இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நேற்றை பொறுத்தவரையில் நீங்களும் நானும் இறந்து விட்டோம். நாளையை பொறுத்தவரையில் நீங்களும் நானும் இன்னும் பிறக்கவில்லை. எனவே வாழும் காலத்தில் நமக்கு தேவையான நம்பிக்கையை எப்போதும் மத்தியில் கொண்டிருப்போம். நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, எம்மை சூழவுள்ள எதுவும் எம் வாழ்க்கையையும் தன்னம்பிக்கையையும் அளிப்பதில்லை. மாறாக எப்போது இவை அனைத்தும் எம்முடைய அகநோய்களாக மாறுகின்றதோ அதன் வீரியம் அதிகரித்து எம் வாழ்க்கை அழிந்து போகின்றது. எனவே எம்மையும் எம் படைத்த இறைவனையும் நம்பி எம் வாழ்வை வாழ கற்றுக்கொள்வோம். செபம். கருணை கடலே இறைவா, நீர் உம்முடைய சிலுவையினால் இவ்வுலகத்தின் பாவத்தை, சாபத்தை, நோய்களை, சாத்தானின் ஆதிக்கத்தை விரட்டினீர். நாங்கள் இவை அனைத்திலும் இருந்து விடுபட்டு உம்மிலும் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். முள்மூடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். பரிசுத்த பாப்பரசருடைய சுய கருத்துக்கள் நிறைவேறும்படிக்கு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமதாட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். முடிவு சபம். அன்பு நிறை ஆண்டவரே, அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்த உமது திருப்பாடுகளின் வழியாக எனது ஆன்மாவில் இருந்து பாவக்கரைகளெல்லாம் போக்கியருளும். என்றும் நான் உமது சிலுவையின் பாதையிலே நடக்கவும் அதன் வழியாய் முடிவில்லா பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரியும் ஆண்டவரே. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும்.
என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.